நீங்கள் கேட்ட கேள்விக்கு விடை அறிந்து கொள்ள நாங்கள் ஏற்பாடு செய்து விட்டோம். நான் உங்களிடம் ஒன்றுமே கேட்கவில்லையே. அவர்களிடம் கேட்டீர்கள் அல்லவா, அதை நாங்கள் ஒட்டு கேட்டு விட்டோம். ஒட்டு கேட்டீர்களா? முத்தம் என்றால் என்ன? முத்தம் என்றால் அது அன்பின் வெளிப்பாடு. வெளிப்பாடு, உள்பாடு, கூப்பாடு என்று உன்னோடு பெரும் பாடு. முதலில் இங்கிருந்து புறப்படு. நான் சொல்கிறேன் பிரபு. அப்படியா? எங்கே சொல். அது முகத்திற்கு நேரே வந்து என்று தம் பிடித்து தருவதால் அதை முத்தம் என்று அழைக்கிறோம். இல்லையே, ஏதோ ஒன்று குறைகின்றது. நான் சொல்கிறேன் பிரபு. அப்படியா? எங்கே சொல். இரு ஜோடி இதழ்கள் ஒன்றாக இணைவதற்கு பெயர்தான் முத்தம். கொஞ்சம் நெருங்கி வந்து விட்டாய். இருந்தாலும் என்ன பழக்கம் இது? கந்தர்வர்கள் செய்யும் காரியமா இது? அது சரி, ஏதோ ஏற்பாடு செய்து விட்டோம் என்று சொன்னீர்களே, அது என்ன? பிரபு, பஞ்சமாச்சாரி லோகம் சென்று கொண்டிருந்த நாரத முனியை பாதி வழியில் மறித்து பாதத்தை பிடித்து எங்கள் பிரபுவுக்கு முத்தமென்றால் என்னவென்று தெரியாமல் துடிக்கிறார், தவிக்கிறார். நீங்கள் தான் வந்து தீர்த்து வைக்க வேண்டும் என்று விண்ணப்பித்தோம். மறுகணமே வந்து விட்டார். என்ன, நாரதர் வருகிறார்? இந்திரா, என்னிடமா முத்தத்திற்கு விளக்கம் கேட்கின்றாய்? நாள்தோறும் நாராயணாவன நாமம் உச்சரிக்கும் இந்த நாவில் இருந்தா நாராச வார்த்தைகளை எதிர்பார்க்கிறாய்? சரஸ்வதியின் மைந்தனான என்னிடம் இருந்தா சரச லீலைகளுக்கு விளக்கம் கேட்கிறாய்? நான் ஐம்புலன்களையும் அடக்கி நிதம் வாழுகின்ற சித்தன். நீ ஆரணங்கு புடைசூழ ஆளுகின்ற பித்தன். ஆசை பசி இன்பமில்லா பட்டற்ற பரதேசினான். சுகம் தேடி யுகம் தாண்டி மெய்நாடும் சுகவாசினி. எனக்கு வாழது கையிலிருந்து விழுகின்ற நேரம்தான் வாழ்க்கை. உனக்கு தேனமுது இதழ் சுவைக்கும் அந்த நேரம்தான் வாழ்க்கை. சோதனை இது. நாரதமுனி, முதலில் எங்கு தவறு நடந்தது என்பதை விளக்கி விடுகிறேன். அதற்கு பிறகு நீங்கள் விட்டு விளாசுங்கள். பேசாதே. பார்ப்பாய், ரசிப்பாய், சிலிர்ப்பாய், அன்பாய் அழைப்பாய், அணைப்பாய் வளைப்பாய், விரிப்பாய் பூம்பாய், துடிப்பாய் ருசிப்பாய், இருப்பாய் தகிப்பாய், தெம்பாய் விரிப்பாய், பம்பாய் முடிப்பாய். அப்பப்பாய். இந்திரா சுவாமி, கிழக்கின் அதிபதியான நீ உன் கீர்த்தியை தக்க வைத்துக் கொள். பிரச்சனை பலவிருக்க மீண்டும் இம்மாதிரி சந்தேகம் கிளம்பினால் நாராயண நாராயண. நாராயணின் நாமத்தையே கடித்து தின்று விட்டானே நாரதன். அசுர காற்றும் அனல் மலையும் ஒன்றாக கலந்து வீசுவது போல் விளக்கத்தை கேட்காமலே விளாசி விட்டான். ஞான சூனியங்களே, நான் நங்கர்களிடம் தானே முத்தத்தை பற்றி கேட்டேன். அதை நாரதனிடம் கேட்டு பெரிய யுத்தத்தையே நடத்தி விட்டீர்களே. இவன் சண்டை என்றாலே சந்தோஷத்தில் குதிப்பவன். இவன் காலில் சலங்கை வேறு கட்டி வேடிக்கை பார்ப்பதா? ஏன் இப்படி ஒரு குழப்பத்தை செய்தீர்கள்? முத்தத்தை பற்றி நாரதருக்கு தெரியும் என்று தாங்கள் தானே கூறினீர்கள் பிரபு. நான் எப்போது கூறினேன்? முத்தம் உணர்ந்த நாரதமுனி, முத்தம் உணர்ந்த நாரதமுனி என்று தாங்கள் தானே அடிக்கடி கூறுவீர்கள். முத்தம் உணர்ந்த நாரதமுனியா? ஆம். அட மூடர்களே மூடர்களே, அது முத்தம் உணர்ந்த நாரதமுனி அல்ல, முற்றும் உணர்ந்த நாரதமுனி என்றுதானே கூறினேன். முற்றுமா? காதர்ந்த கந்தர்வர்களை என் கக்கத்தில் வைத்துக் கொண்டு கனப்பொழுதும் நிம்மதியின்றி தவிக்கின்றேனே. நடக்கட்டும் ரம்பை ஊர்வசி மேனகையின் நாட்டியம். ரம்பைக்கு தான் சாபத்தை கொடுத்து அனுப்பிவிட்டீர்களே. பிரம்மா பிரம்மா பிரம்மா, போனால் போகட்டும், ஊர்வசி மேனகை ஆடட்டும். நிறுத்துங்கள். லயம் இல்லை, நயம் இல்லை, பாவம் இல்லை, நடனம் ஆடுகிறீர்கள். ரம்பை இல்லாத சபை ரணசபை. யாருமே இல்லை, இப்போது கேட்டு விடுவோம்.
பிரபு, இசையோடு நான் இணக்கமாக இருக்கும் பொழுது ஏன் இடையூறு? தங்களிடம் ஒரு கேள்வி கேட்க. கேள்வியா? ஆக்லா, வா இங்கே. எங்களிடம் அன்பாக பழகிறீர்கள், இசை வேறு நன்றாக வாசிக்கிறீர்கள், யம தர்மர் என்று பெயர் எடுத்திருக்கிறீர்கள். அக்கலா, ஆனால் எல்லோரையும் கொன்று குவிக்கிறீர்கள். நீங்கள் நல்லவரா கெட்டவரா? பிரபு, பிரபு, மற்றவர்களை அளவைத்து தாங்கள் ஆனந்தப்படுவீர்கள். இப்பொழுது தாங்கள் கண்ணீர் வெடித்து அது குளமாகி அந்த குளத்திலே அனைத்து புள்ளர்கள் குதித்து விளையாடும் அளவிற்கு அப்படி என்ன நடந்து விட்டது? அப்படி என்ன நடந்து விட்டது? அதை முதலில் கூறுகள். சொல்லுகிறேன். என் உள்ள குளத்தில் இக்குள்ளன் கல்லை எறிந்து விட்டாள் ஐயா. கல்லை எறிந்து விட்டாளா? சற்று விளக்கமாக கூறுங்கள் பிரபு. நீங்கள் நல்லவரா கெட்டவரா? ஏதோ அறியா குழந்தை போல் கேள்வியை கேட்டு விட்டான். தாங்கள் தகப்பன் ஸ்தானத்தில் இருந்து பதில் சொல்வதை விட்டுவிட்டு தாங்களும் குழந்தையாக மாறி குமரிக் கொண்டிருந்தால் என்ன அர்த்தம் இது? பதிலை சொல்லுங்கள், நாங்களும் அறிந்து கொள்கிறோம். சொல்லுகிறேன். பூலோகத்திலே சில நரன்களுக்கு 16 வயதிலேயே பருவ கோளாறு பிடித்து விடுகிறது. காதல் என்ற பெயரில் ஒருவருடன் சேர்ந்து கூடி கும்மாளம் அடிப்பது, இறுதியில் காதல் தோல்வி என்று கயற்றில் தொங்கி இறந்து விடுவது. கேட்டால் நான் கொன்றேனாம். இன்னும் சில நரன்கள் கண்கள் மங்கும் அளவுக்கு பூமி வானத்தை வாங்கி வாயில் ஊற்றுவது, போதையை ஏற்றுவது, தன் வாகனத்தை எடுத்துக்கொண்டு எதிரே வரும் வாகனத்தில் மோதி இறப்பது. கேட்டால் நான் கொன்றேனாம். இன்னும் சில நரன்கள் கட்டிய மனைவி வீட்டில் குத்து விளக்கு போல் ஒளி வீசிக் கொண்டிருக்க கண்ட இடங்களில் உல்லாசம் கொண்டு உயிர்கொல்லி நோயை உடம்பில் வாங்கி திடமாக என் போல் இருந்தவன் ஜடமாக மேலே வந்து விடுகிறான். கேட்டால் நான் கொன்றேனாம். இன்னும் சில நரன்கள் கடன் வாங்கி தொழில் செய்து நொடித்து விடுவது, கொடுத்தவன் திருப்பி கேட்டால் அடி, உதை, சிறை, அவமானம், அசிங்கம் இவைகளுக்கெல்லாம் பயந்து நஞ்சை உண்டு நாண்டு அங்கிருந்து தப்பித்து இங்கு வந்து விடுவது. கேட்டால் நான் கொன்றேனாம். என்ன தர்மம் இது? நான் கொள்கிறேன். யாரை கொள்கிறேன்? வாழ்ந்து முடித்து ஆண்டு அனுபவித்து ஆயுள் முடிந்த பழுத்த பழங்களை கொள்கிறேன். இப்படி இருக்க பழியை என் மீது போடுகிறார்கள் பாதகர்கள். உன் சந்தேகம் தீர்ந்ததா? முழுமையாக தீர்ந்தது பிரபு. இப்பொழுது சொல்லுங்கள், நான் நல்லவனா கெட்டவனா? நல்லவனா கெட்டவனா? நீங்கள் மட்டும்தான் நல்லவர் பிரபு. மந்திரம் இட்டாளா மிந்திரம் மட்டாளா? பார்த்தாயா காமகோடி, பிரபு பழுத்த பழங்களை மட்டும்தான் கொள்ளுகிறாராம். பூ, பிஞ்சு, காய்களை நாம் இருவருமா கொள்கிறோம்? எப்படி சாமர்த்தியமாக பேசி தப்பித்து போய்விட்டார் பார்த்தாயா? அதானே வந்துவிட்டேன். அம்மா, அழகப்பா ரொம்ப நல்லவன். அவன் யாருக்கும் எந்த துரோகமுமே பண்ணலம்மா. கடவுள் எப்படியும் அவனை நம்ம கிட்ட கொண்டாந்து சேர்த்துருவாருமா. நாங்க நாடகம் இல்லாம எத்தனையோ நாள் சாப்பிடாம இருந்திருக்கோம்மா. இப்பதான் அழகப்படுக்காக சாப்பிடாம இருக்கோம்மா. தாய் இல்லாம தகப்பன் இல்லாம தெரு தெருவா பிச்சை எடுத்த இந்த அனாதைக்கு ஆதரவு கொடுத்ததே அண்ணன் தான்மா. எனக்கு தொழில் சொல்லி கொடுத்த குருவே அவர் தான்மா. எப்படி வந்துருவாருமா? எல்லாரையும் சிரிக்க வச்சவரு கண்டிப்பா வந்துருவாருமா. अழகா 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 सब डॉक्टर को बता दिया, मैं क्या कर सकते हैं? चिंता मत कीजिए. ஆஷாமா, போன மாசம் ஊர்முலா மெட்ராஸ்ல இருக்கிற உங்க வீட்டுக்கு வந்திருந்த போது அவளை நீங்க எங்கெல்லாம் அழைச்சிட்டு போயிருந்தீங்க? பழனி, மதுரை மீனாட்சி கோயில், அழகர் கோயிலு கூட்டிட்டு போச்சு. அழகா அழகான்னு இவ சொல்லிட்டு இருக்கிறத பாக்குறச்சே அழகர் கோயில தான் இவளுக்கு ஏதோ நடந்திருக்கணும்னு தோன்றது. அதனால மதுரை அழகர் கோயிலுக்கு நம்ம ஊர்முலாவை அழைச்சிட்டு போனோம்னா இந்த பிரச்சனைக்கு எல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும்னு நான் நம்புறேன். शांति करो बेटी. அம்மா, அம்மா, நான் வந்த நாள்ல இருந்து என் பச்சி ஆத்துனீங்க.
ஆனா நீங்க பசியாரி நான் பார்க்கலையம்மா. என் பிள்ளை இல்லாம சாப்பிட்டு நான் யாருக்காக இந்த உசுரை வளர்க்கணும்? அவன் வீடு வர வரைக்கும் அண்ணன் தண்ணி ஆகாரம் எதுவுமே இறங்காது. இது எங்க குலசாமி அழகர் மேல சத்தியம். தயவு செஞ்சு என்ன வற்புறுத்தாதீங்க பெரியவரை. இத்துடன் கொய்யா மச்சான் கொடுத்த பணம் தீர்ந்தது. அன்றுதான் கொய்யா மச்சோடன் சேர்ந்து நாம் பிரபுவை கொல்ல முயற்சி செய்தோமே. அதுதான் நடக்கவில்லையே. அவர்தான் பிழைத்துக் கொண்டாரு. நம் பிரபு இறந்து சித்திரகுப்தன் பிரபுவாயிருந்தால் கொய்யா மச்சான் தினசரி வந்திருப்பார், நமக்கு பானம் தந்திருப்பார். தினசரி சோமபானத்தை அறிந்து மகிழ்ந்திருக்கலாமே. அன்று நான் கண்டது கனவு கிடையாதா? அத்தனையும் நடந்தவையா? இதற்கெல்லாம் சித்திரகுப்தன் உடந்தையா? என்னை கொல்ல வந்தவனுக்கு உடந்தையாக இருந்துவிட்டு கொக்கரிப்பு வேறா? பிரபு 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 என்று கூறி என்னை பித்தனாக்கிய பீடனே, கனவு என்று கூறி கபடமாடிய கசடனே, எனக்கு துரோகம் செய்த உன்னை நெஞ்சை பிளந்து வேண்டாம் அதில் இருக்கும் நஞ்சு எண்ணத்தை நசுக்கி அவசரப்பட்டு எதுவும் செய்துவிடாதீர்கள். என் பழகினத்தை தெரிந்து கொண்டு அந்த நரனை பகலை காயாக்கி விட்டார். என் மீது இறக்கம் காட்டுங்கள் பிரபு. இறக்கமா முடியாது. கேளுங்கள், தங்களுக்கு ஒரு கழிப்பான செய்து கொண்டு இருக்கிறேன் பிரபு. கழிப்பான செய்தியா? என்ன கழிப்பு? எழுந்து நில். என்ன கழிப்பு? பிரபு, தாங்கள் அந்த நரனை கொல்ல முயற்சித்த பொழுது அவன் விதி முடியவில்லை என்று ரம்பை தடுத்து விட்டாள் அல்லவா? இது களிப்பான செய்தி இல்லையே, புளிப்பான செய்தி ஆயிற்று. கேளுங்கள் பிரபு, அந்த நரனின் ஆயுளோ 90 வயதும் 26 நாட்களும். இந்திரன் சாபமிட்ட அன்றே அந்த நரனுக்கு 90 வயது பூர்த்தி ஆகிவிட்டது. இன்று அந்த நரன் ஆயுளின் கடைசி நாளில் இருக்கிறான். தங்கள் விருப்பப்படி இறக்கிறான். சித்திரகுப்தா பிரபு, இது களிப்பான செய்தி இல்லையடா? களிப்பான செய்தி தானே பிரபு? களிப்பான செய்தியடா குப்தா. இன்று மன மகிழ்ச்சியோடு அவன் மரணத்தை நான் பார்க்கிறேன். என் குலதெய்வத்தோட போட்டோ உடைஞ்சிடுச்சு. என் பிள்ளைக்கு என்ன ஆச்சோ தெரியலையே. தெய்வமே, ரம்பையுடன் இணைந்து நடனம் ஆடும் பொழுது மட்டும் இனிக்கிறதாம், ரம்பை இல்லாமல் ஆடும் பொழுது கசக்கிறதாம். அந்த ரம்பை நீங்க எப்படி வந்து விடுவாள் என்று பார்த்து விடுவேன். தம்பி பிரச்சோதயாதே.
தப்பிப்பதா? நான் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் வீணடைகிறது. யார் செய்யும் சூழ்ச்சி இது? நாராயண நாராயண நாராயண. தியோயோ ந பிரச்சோதயாஹ. என்னது மேனகை எவனோ சாணத்தை போட்டு யாகத்தை கெடுத்து விட்டான். எவனும் அல்ல, யமனேதான். யமனேஸ்வரா, ஏன் இப்படி செய்தீர்கள்? நான் அவனுக்கு நாள் குறித்து விட்டேன். நீங்கள் யாகம் நடத்தி அவனை காப்பாற்றவா போகிறீர்கள்? இல்லை, நீங்கள் தவறாக புரிந்து கொண்டீர்கள். எங்கள் எதிரி ரம்பை மீண்டும் இந்த இந்திரலோகத்திற்கு வரக்கூடாது என்பதற்காக தான் இந்த யாகத்தை நடத்தினோம். என்ன? அப்படி என்றால் இது எனக்கு சாதகமான யாகம் தானா? தவறு செய்து விட்டேனே, தவறு செய்து விட்டேனே. நாரதா! சித்திரகுப்தா, நாரதன் என்னிடமே நாடகம் ஆடிவிட்டானே. தப்பித்து விட்டானே பிரபு. முடியாது. பார், ஆக்கல ஆக்க. முடிஞ்சுடுத்து. சன்னதிக்குள்ள போய் பக்த கோடிகள்ல 10 பெரியவாளை அழைச்சிட்டு வந்து குழந்தையாவா கழுத்துல மாலை போட்டு பாத பூஜை பண்ண சொல்லுங்க. என் குலதெய்வமே ஐயா, என் நிலைமைய பார்த்தியா ஐயா? நான் தான் உன் பிள்ளைன்னு சொன்ன அடுத்த நிமிஷமே எங்க அம்மா தலை வெடிச்சிருமா. சொல்லாம இருந்தாலும் பட்னி கிடந்தே உசுர் விட்டு. माला को उसके गले में डाल दो बेटी. जा बेटी. இவ்வளவு பெரிய சன்னிதானத்துல 9 பெரியவா தான் கிடைச்சாளா? சாமி, இன்னொரு பெரியவா மூலஸ்தானத்துல இருக்கா. நான் இவாள அங்க அழைச்சிட்டு போயிடுறேன். அழைச்சிட்டு போங்க. ஜல்தி ஆவோஜி. உர்மிளா, ஆவாமா. ஒன்று எங்க அம்மாவை காப்பாத்து, இல்ல எங்க அம்மாவுக்கு முன்னாலேயே உசுர் எடுத்துறியா? உசுர் எடுத்துரு. ஐயா பெரியவரே, எங்க பொண்ணை கொஞ்சம் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புங்க ஐயா. அலைந்து கொண்டிருக்கும் ரம்பையின் ஆவி அந்த வயோதிகன் கழுத்தில் மாலையிட்டால் இந்த இருவருக்கும் சாப விமோசனம் கிடைக்கும். அரூபமாக இருக்கும் ரம்பை உருவம் பெறுவாள், வயோதிகனாக இருக்கும் மானிடன் வாலிபம் பெறுவான்.
ரம்பா 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 ஏன் இப்படி பாக்குற ரம்பா? அழகப்பா, ரம்பை இங்கு இருக்கிறாள். சுவாமி, ம், நாரதருடைய கலகம் நன்மையில முடியும்னு சொல்லுவாங்க. அது நாராயண. என்னோட வாழ்க்கையிலே நடந்துருச்சு. ம்ஹும். இருந்தாலும் எனக்கு விமோசனம் கிடைச்சதுக்கு பின்னாலையும் திடீர்னு இப்படி ஒரு குழப்பத்தை உண்டாக்குறீங்களே சுவாமி. குழப்பம் வேண்டாம், சற்று பொறு. ரம்பா, நீ தேவலோக மங்கை. பூலோக ஆடவனை மணப்பதென்பது இயலாத காரியம். நீ விரும்பிய வாழ்க்கையை பூலோக மங்கையான இவள் அடைய வேண்டும் என்பது விதி. அப்படித்தான் நடந்திருக்கிறது. அழகப்பா, நீ மனித குலத்தை மகிழ்விக்க பிறந்தவன். உன்னை மகிழ்விக்கவே யாம் இந்த நாடகத்தை நடத்தினோம். இந்த குணவதி உனக்கென்றே படைக்கப்பட்டவள். இவளை உன்னுடன் சேர்த்து வைக்கவே யாம் ரம்பையை பயன்படுத்திக் கொண்டோம். நீவீர் நன்மக்கள் பெற்று எம்மக்களும் போற்ற வாழ்வீர். அழகப்பா, நாராயண் நாராயண் நாராயண். அம்மா, क्या जी? आप तो मेरे पति परमेश्वर, पर ये सब कौन है जी? क्या हुआ आपको? कौन ऐसे? क्या हुआ आपको? तावा क्या हुआ? क्या हुआ?